நல்லா இருக்கிற மரம் திடீர்னு விழுந்து சாகுதா? அதுக்கு உங்களுக்கு என்ன காரணம்னு தெரியலையா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இது உங்கள் தமிழ் நேச்சர் சாயில் சீக்ரெட் சேனல். ஒரு ஹெல்த்தியாக இருக்கிற தென்னை மரம் திடீர்னு உள்ளிருந்து காலியாகி ஒரே நாளில் கீழே விழுகுது அப்படின்னா அதுக்கு காரணம் மழை கிடையாது, உரம் கிடையாது, ஒரு சின்ன பூச்சி தான். ஒரு சின்ன பூச்சின்னு நீங்கள் அசால்ட்டாக இருக்காதீங்க. நம்ம கண்ணுக்கே தெரியாமல் மரத்துக்குள்ளே போய் அதை உள்ளிருந்து சாப்பிட்டு அழிக்கிற ஒரு பெரிய ஆபத்து. அதுதான் இந்த சிவப்பு கூன்வண்டு. நம்ம தென்னை மரம் ஹெல்த்தியாக இருக்கும்னு நினைக்கிறோம், ஆனால் உள்ளே ஆல்ரெடி டேமேஜாக ஆரம்பிச்சிருக்கும். இது இயர்லியாக கண்டுபிடிக்கலாட்டி நம்ம மரத்தை சேவ் பண்ணவே முடியாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மரம் வீக் ஆனதுக்கு அப்புறம் தான் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அப்போ தான் இந்த வண்டு அந்த மரத்தை தொலைச்சதுக்கு உண்டான அர்த்தமே தெரிய ஆரம்பிக்குது. அப்போது ஸ்ப்ரே பண்ணுறாங்க, மெடிசன் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா சிவப்பு வண்டு அட்டாக் பண்ணிட்டா லேட்டாக ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் அந்த இடத்துல நமக்கு பயனில்லை. இதுக்கு சொல்யூஷன் முன்னக்கூடியே நம்ம பார்த்தா தான் இதை ரெடி பண்ண முடியும். ஒரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்லட்டுமா? இந்த சிவப்பு கூன்வண்டு ஒரு மரத்தில் இருந்து இன்னொரு மரத்துக்கு வேகமாக பரவும். ஒரு மரம் பாதிக்கப்பட்டால் சில நாட்கள்லேயே முழு தோப்பும் பாதிக்கப்படலாம். அதாவது ஒரு மரத்தை கவனிக்காமல் நம்ம விட்டுட்டோம்னா முழு தோப்பும் நமக்கு போகலாம். இப்போ முக்கியமான விஷயம், இதை எப்படி கண்டுபிடிக்கலாம், எப்படி கட்டுப்படுத்தலான்னு நம்ம பார்க்கலாம். மரத்தில் சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அந்த இடத்துல ப்ரௌன் கலரில் லிக்விடு வெளியே வந்திருக்கும். கெட்ட வாசனை வரும். லீஃப் எல்லாமே எல்லோ கலரில் ஆரம்பிக்கும். இதை பார்த்த உடனே விவசாயிகள் நாம் அலர்ட்டாக ஆயிடணும். கட்டுப்படுத்துகிற முறைகளை இப்போ நான் சொல்கிறேன். முதல்ல மரத்தை க்ளீனாக வச்சுருங்க. ஏதாவது காயம்படாமல் பார்த்துக்கங்க. ஏன்னா காயம்படுற இடத்துல தான் அது சீக்கிரம் உள்ளுக்க போகும். அதே மாதிரி இந்த மஞ்சள் கலரில் இலை வர்றதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுங்கள். ஸ்டெம்மில் காயம் வராமல் பார்த்துக்கங்க. கூன்வண்டு ஈஸியாக உள்ளே போகிறதுக்கு ரீசனு இது தான். இயற்கை கட்டுப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்ப எண்ணெயும் சோப் சொல்யூஷனும் இதை ஸ்ப்ரே பண்ணலாம். அதுக்கப்புறம் ட்ராப் யூஸ் பண்ணலாம். இந்த ட்ராப்பில் ஆண் வண்டு அட்ராக்ட் ஆகி அதுக்குள்ளே போய் இறந்து போயிடும். அதனால் இதோட பாப்புலேஷனை நம்ம கம்மி பண்ணலாம். இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் இருக்கிற இடத்துல வேப்ப எண்ணெயை நல்லா உள்ளுக்க இன்ஜெக்ட் பண்ணணும். இதுதான் நம்மளோட ரெக்கமெண்டேஷனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் க்ளோஸ் பண்ணுறதுக்கு நல்ல சகதியோட மாட்டுச்சாணத்தை மிக்ஸ் பண்ணி நல்லா அப்பி வைங்க. இதை முக்கியமாக கவனிக்கிற இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரம் சிவியராக பாதிக்கப்பட்டால் அதை உடனே ரிமூவ் பண்ணிடுங்க. இல்லாட்டி அந்த மரம் மற்ற மரங்களுக்கு அதுவே பேராபத்தாயிரும். ரெகுலராக இன்ஸ்பெக்ஷன் பண்ணுங்கள். வாரம் ஒரு முறை செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம முன்கூட்டியே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா உங்கள் தென்னந்தோப்பு ரொம்ப சேஃபாக இருக்கும். சிவப்பு கூன்வண்டு ஒரு ஸ்மால் பூச்சி தான் அப்படின்னு அதை இக்னோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம தோப்பவே அழிக்கிறதுக்கு அது ரெடி ஆயிரும். நீங்கள் ஒரு ஸ்மார்ட்டான விவசாயி ஆகணும் அப்படின்னா ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடியே யோசிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்படி ப்ராக்டிக்கல் ஃபார்மிங் வேண்டும் அப்படின்னா நம்ம தமிழ் நேச்சர் சாயில் சீக்ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.